இப்ப இருக்கவங்களுக்கெல்லாம் மனித நேயம்னு ஒண்ணு இருக்கான்னே தெரியல. அமெரிக்கால உள்ள புளோரிடா மாகாணத்துல நேத்து புளோரிடா ஸ்டேட் யுனிவர்சிட்டில ஒரு மாஸ் ஷூட்டிங் நடந்திருக்கு. அந்த யுனிவர்சிட்டியிலேயே படிக்கிற 20 வயசான ஃபீனிக்ஸ் சிக்னர் அப்படின்ற பையன் தான் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கான். இந்த துப்பாக்கிச் சூடுல 2 பேர் இறந்து போயிருக்காங்க. 5 பேர் படுகாயப்பட்டிருக்காங்க. சோ அந்த பையன் பாத்தீங்கன்னா அங்க உள்ள லோக்கல் கவுண்டி ஷெரீஃப் இருக்காங்களே அவங்களுடைய பையன் யுனிவர்சிட்டி மேல உள்ள ஒரு கடுப்புல தான் இந்த ஷூட்டிங் நடத்தியிருக்கான். அவனை சுட்டு இப்ப போலீஸ் பிடிச்சிருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது சம்பவம் நடந்துட்டு இருக்க டைம்ல ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் மொத்த மக்களையுமே இப்ப கொதிக்க வச்சிருக்கு. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கிச் சூடு நடந்த டைம்ல ஒரு பெண் குண்டடிப்பட்டு கீழே கடந்திருக்காங்க. அப்ப அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போன இன்னொரு பெண் பாத்தீங்கன்னா ஏதோ கேஷுவலா நடந்து போற மாதிரி அந்த பொண்ணை வீடியோ எடுத்துட்டு ஸ்டார் பக்ஸையும் சிப் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிருக்காங்க. இல்ல நம்மலாம் முன்னாடி ஒருத்தவங்க தடிக்க விழுக போறாங்க அப்படினாலே காப்பாத்த ட்ரை பண்ணுவோம். இப்படி நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க சாக கிடக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஆம்புலன்ஸ் இல்ல 911 கால் பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ணாம ஏதோ கேஷுவலா நடந்து போய் அதை வீடியோ எடுத்து அதை அப்லோட் வேற பண்ணிருக்கு இன்னொரு பொண்ணு. இந்த சம்பவத்தால ஒரு 2 விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒன்னு பாத்தீங்கன்னா இப்ப யாருக்குமே மனித நேயம்னே ஒண்ணு கிடையாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கானுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வைரல் ஆகணும்னு சொல்லி கண்டதை எடுத்து போடுறது. சரி இத போட்டு நீ வைரல் ஆகி என்ன பண்ண போற?